இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. லோக்சபா தேர்தலில் திமுக போட்டியிடும் 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஸ்டாலின் அறிவித்தார். அதில் 11 பேர் புதியவர்கள். சிட்டிங் எம்பிக்கள் 6 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூரில் டி.ஆர். பாலு, மத்திய சென்னையில் தயாநிதி, நீலகிரியில் ஆர். ராசா, தூத்துக்குடியில் கனிமொழி, தென் சென்னையில் தமிழச்சி தங்கபாண்டியன், வட சென்னையில் கலாநிதி வீராசாமி ஆகியோர் மீண்டும் போட்டியிடுகின்றனர். திமுக சிட்டிங் எம்பிக்கள் 6 பேருக்கு இந்த முறை வாய்ப்பு தரப்படவில்லை. தருமபுரி எம்பி செந்தில்குமாருக்கு பதிலாக மணி, சேலத்தில் எம்பி பார்த்திபனுக்கு பதிலாக செல்வ கணபதி களமிறக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சியில் பொன்முடி மகனும் எம்பியுமான கௌதம் சிகாமணிக்கு பதிலாக மலையரசன் போட்டியிடுகிறார். பொள்ளாச்சியில் சண்முக சுந்தரத்துக்கு பதில் ஈஸ்வரசாமி அறிவிக்கப்பட்டுள்ளார். தஞ்சையில் 6 முறை எம்பியாக இருந்த பழனி மாணிக்கத்துக்கு வாய்ப்பு இல்லை. முரசொலி என்பவர் அங்கு போட்டியிடுகிறார். தென்காசி எம்பி தனுஷ், இளைஞரணியைச் சேர்ந்த இவர் உதயநிதி ஆதரவாளராக தம்மை காட்டிக்கொண்டார். இவருக்கும் சீட் தரப்படவில்லை. தென்காசியில் ராணி ஸ்ரீகுமார் நிறுத்தப்பட்டுள்ளார்.